வணக்கம். காலை 6 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவுக்கு எதிராக மாபெரும் உரிமை போரை நடத்தி நாட்டை காக்க மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அமித்ஷா காலில் விழுந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. நீக்கப்பட்டவர்களை கட்சியில் மீண்டும் சேர்க்க மறுப்பு தெரிவித்த பழனிசாமி அவர்களை கூட்டணியில் சேர்க்க இசைவு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் விழுப்புரம், திருச்சி, தஞ்சை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன்யூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி கலவர வழக்கில் புனையப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் பலர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதை விசாரணை நீதிமன்றங்கள் வெளிப்படுத்தியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையை குறைந்தது 5 நாட்களாவது நடத்த வேண்டும் என தர்ணாவில். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். திருப்பூர் அருகே முதலிப்பாளையத்தில் கைவிடப்பட்ட பாறை குழிக்குள் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம்.